புதுக்கோட்டையில ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரியே அவங்க நண்பர்களை கூட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஆட்சி அப்ப மது அதிகமா ஏதாவது இளம் விதவைகள் இருக்கு அப்படின்லாம் கனிமொழி இவங்கலாம் பேசியிருந்தாங்க. பள்ளி வகுப்பறையிலே குடிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இது எப்படி சட்டசபையில ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சட்டசபையில் தான் எதை பேசுனாலும் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறாலும் இங்கே பேசலாம் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லுவாங்க லைவ்ல போகுது அதோட சரி. அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு. நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க, நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்வதில்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது. நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் வந்துருக்குது. அந்த கலால் துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அங்கே இருக்க வாதங்கள் அது வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது. எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க, ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல. ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் வகையில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும். யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தரல இந்த உடம்பும் பத்திரிக்கையும். யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? ஏங்க நீங்கள் இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டான்னு இப்படியே அதான் சொல்ல. நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும். அதுக்கு நான் தான் கிடைச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க. எல்லாம் கற்பனையான கேள்விங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை. நாங்கள் அது அவரும் ஆளுகளை நாங்களும் அது மாதிரி கேட்கல. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையத்துக்கான வாய்ப்பு. அதாவது நான் சொல்றேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையா இருக்கணும் அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானே, ஒரே கட்சி ஆயிடலாமே. திமுக ஒன்றே இருந்துடலாமே, மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதல்ல. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாங்களா? பல்வேறு தரப்பில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. அவர் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட
யாரு சிஎம் அன்னைக்கு படிச்சதுல அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறாக கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும். பத்திரிக்கை ஊடக நண்பர்களாக நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 3 மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படின்னு நீங்களே போடுறீங்க பத்திரிக்கையில். தினமலை பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு. இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னென்னு பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன். அப்படின்னா பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்கள் அரசின் மீது வேண்டுமென்று குற்றம் சுமத்தவில்லை. நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்க, ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ள வந்து வெட்டுறான். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு, வழிமறித்து வெட்டி கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாதத்துக்கு முந்தைய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வேவு பார்க்கறதா ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்க கூட போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது.